அது வாங்க சாப்பிடலாம். ஐயா நாங்க வேணான்னு தாங்க சொன்னோம், அதுவா ஏறி வந்துருச்சு. அவங்க எப்படி கேட்பாங்க? படிச்சுட்டு வந்தாங்கல்ல, நம்ம சொல்றத கேட்பாங்களா? இந்த மீசை முறுக்கி விட்டுக்கிறது, முதுகுல அருவாளை சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்க கம்பீரமா தான் இருக்கும். ஆனா அருவாள் எடுத்தவங்கள பாதி பேர் குசோட இல்ல. ஊர்ல கை போய் கால் போய் கிடக்கிறான பாதி பேருக்கு மேல. எதனால? இப்படி வீரப்பா அருவா வீசுறதுனாலதான். ஐயா இல்லையா, அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஐயா நாங்க படிக்காதீங்க, உலகம் தெரியாது, அருவாக்கம்னு வளர்ந்துட்டோம். ஒரு உசுருக்கு 10 உசுறு எடுக்கலாம், தோல்ல துள்ளு நிக்காது, அம்புட்டு ரோசம். என்ன பண்றது? ஆனா இது நாங்களா விரும்பி ஏத்துக்கிட்டது இல்ல. பல பேர் கை மாறி இப்ப எங்க கையில வந்து நிக்குது. ஒவ்வொருத்தன் கையில இருக்கிற அருவாளுக்கு பின்னாடியும் பல வருஷத்து பகை நம்பிச்சா இருக்கு. இதெல்லாம் எப்ப தீரும், எப்படி தீரும்னு தெரியாது. இந்த நிம்மதி கிட்ட பொழப்பு எங்களோட போகட்டும். நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாருங்க. அதுக்காக தான் உங்களை படிக்க அனுப்பிச்சேன். போங்க. அருவா பிடிக்க கை கொடுத்து ஆள் சேர்க்குறீங்களாக்கும். ஐயா இல்லையா, நாங்க போங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன இப்ப என்ன விசேஷம்? என்ன திடுதுப்புன்னு சொல்லுங்க. இப்ப என்னாச்சு? என்ன சொல்லுங்க. இப்ப என்ன? இல்ல அண்ணன பய மானம் போச்சு இல்ல, அப்புறம் என்ன மூடி கட்டி வச்சுக்கிட்டு. ஆமாயா, அடிச்சுட்டான், நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டான். பொடிய யாரு? பையன் பேரு பாலு, மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சானா. தேனிக்கு பக்கத்துல லட்சுமிபுரமா. அவங்க அப்பா பேரு கூட துரைன்னு சொல்லி. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், யார் கால் எடுக்கணும் தலை எடுக்கணும்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா வேண்டாம், இந்த விஷயத்துல வேண்டாம். அவங்க நாங்க எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். அவங்களை எதிர்த்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே நேரத்துல உங்களுக்கு உதவியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, போயிடுங்க. என்னன்னு உங்களை நம்பி வந்தா வெறுங்கையோட அனுப்புறீங்க? சங்கடமா இருக்குண்ணே. 10 ரூபா காசு கொடுங்க. சும்மா வெறுங்கையோட அனுப்பாதீங்கண்ணே. ₹10 வெறும் 10 ரூபாண்ணே. ஒரே ரத்தம் சொன்னால நமக்கு சப்போர்ட் பண்ணாதவன் அங்க போய் சாதகம் மறந்துட்டானா? ஒரு கொலை பண்ண வந்தா 100 கொலை பண்ண வைக்கிறானுங்க. இதை எவன் சாவ போறானோ தெரியல.